ஏ சிக்கந்தர், குடி முழுகி போயிடுச்சு. என்னாச்சு? தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுப்பா, போயிடுச்சு. அந்த எஸ்பிய கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு, அதுதானே சொல்ல வர? அது உனக்கு சாதாரண விஷயமா இருக்கு. இந்த பார், சிங்கத்தை கூண்டுல அடைச்சிட்டதுனால ஒரு நாள் நாயாயிடாது. சிங்கம் எப்பவுமே சிங்கம் தான். அந்த சிங்கம் கூண்டை விட்டு வெளியே வந்தா அதுவே மனுஷனை வேட்டையாடிடும். நம்மளை யாரையும் விட்டு வைக்காது. சீஃப் மினிஸ்டர் ஆக போறவன் நீ, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? அட, எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. இன்னைக்கு அரசியல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே முதலமைச்சர் பேர் தான் அடிபடுகிறது உனக்கே தெரியும். எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையுமே கிடையாது. என்னோட கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். நான் சொல்றத கேளு. நீ கொஞ்ச நாளைக்கு யாரு கண்ணிலையும் படாம தலைமறைவாயிடு. ஏய், என்ன சொன்ன? இந்த சிக்கந்தர தலைமறை வாசன நான் யார்கிட்ட இல்ல, சிக்கந்தர். ஐயோ, இது ஆத்திரப்பட வேண்டிய நேரம் இல்ல, ஆலோசிக்க வேண்டிய நேரம். உன்னோட பலத்துல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்களுக்கு இடையில சில நேரத்துல சந்திரன் பிரகாசிக்காமலே போயிடும். இந்த பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ கொஞ்ச நாளைக்கு ஜெய்ப்பூர் போயிடு. அங்க போய் உன்னோட வியாபாரம் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்க. நீ போறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது என் பொறுப்பு. உனக்கு வேண்டிய வசதியெல்லாம் நான் பண்ணி தரேன். கமிஷனர், நான் உங்ககிட்ட சொன்னபடி உன்னோட யூனிஃபார்மை கட்ட வச்சுட்டேன். என்னோட யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிட்டேன். நான் செய்ய போற அடுத்த வேலை உன்னோட ஆணவத்தை அடிச்சிட போறேன். டைகர், இங்க பாரு, நீயும் உங்க அண்ணன் கூட உடனே ஜெய்ப்பூர் புறப்படணும். இந்த கெட்டப்ல நீ வெளியே போனீங்கன்னா போலீஸ்காரங்க உடனே உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால கெட்டப்ப மாத்திக்கிட்டு சீக்கிரமா புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன நின்னுகிட்டு இருக்க? புறப்படு. சொல்லு, கமிஷனர் அஜித் குமார் எங்க இருக்காரு? சொல்லலன்னா உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். சொல்றேன் சார், சொல்றேன். கமிஷனர் சார், சிக்கந்தரோட சேர்ந்து ஜெய்ப்பூர் 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 போயிருக்கார் சார். இது வரைக்கும் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? இனிமேல எந்த குறையும் வைக்க மாட்டேன். நான் முதலமைச்சர் ஆன உடனேயே உனக்கு ஒரு வாரியத்தையே ஒதுக்கி விடுறேன். வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சுக்க, கவலை இல்லாம இருப்போம். ஜாலியா இருக்கலாம். கண்ணுல எதுக்கு எதுக்கு? உன்னோட மந்திரி சபையில ஒரு சின்ன மந்திரி பதவி எனக்கு வேணும். நீயே வக்கீலு, உன்னை சட்ட அமைச்சர் ஆக்கிறேன், சுட்டாத. மந்திரி பதவி தான் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்காக கிட்ட வர்ற? ஐயம்மா, மாத்தி மாத்தி அடிக்கிறானே. கமிஷனரை ஷூட் பண்ணது யாருன்னு சொல்லு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. வேற யாருக்கு தெரியும்? சொல்லு. சிக்கந்தர் தான் சுட்டான், சிக்கந்தர் தான் சுட்டான். சிஎம் கொலை பண்ணது யாருன்னு சொல்லு. அது வந்து சொல்லு. அதுவும் சிக்கந்தர் தான், அதுவும் சிக்கந்தர் தான், அவனே தான். சிக்கந்தர் எங்க? அது எனக்கு தெரியாதுங்க, தெரியாது. சொல்லு. சிக்கந்தர் எங்கன்னு சொல்லு. அது சிக்கந்தரன் டைகரன் ஜெய்ப்பூர் போயிருக்காங்க. அங்கதான் அவங்க இருக்காங்க, அங்கதான். கான் ஸ்பீக்கிங். சொல்லு, எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? கான், சிஎம்மோட கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட சிக்கந்தரும் அவனோட ஆளுங்களும் இப்ப உன் ஏரியாக்கு வர போறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. பி அலர்ட். நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் இந்த ஏரியாவை சல்லடை போட்டு தேடிடுறேன். வெரி குட். உடனே நான் அங்க வந்துடுறேன். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் சார். ஆல் தி பெஸ்ட். இந்தாங்க, உடம்பு நல்லா கவனிச்சுக்கங்க. வேளா வேலைக்கு சாப்பிடுங்க, கோவப்படாதீங்க. இந்தாங்க. சரி சரி, நான் வரேன். வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? நிறைய இருக்கு. அங்க இங்க அனாவசியமா சுத்தாதீங்க. இப்பெல்லாம் போலீஸ்ல நிறைய லேடிஸ் சேர்றாங்களாம். ஓஹோ, ஐ சி. ஜாகிரதையா இருக்க. சரி, நான் வரட்டா. இத பாருங்க, போனதும் போன் பண்ணுங்க. அப்புறம் 7th மறக்காதீங்க. அன்னைக்கு உன்னோட பர்த்டே. உன் பர்த்டே என்னால மறக்க முடியுமா டார்லிங்? ஹாப்பி பர்த்டே டு யூ. வாங்க சார். அட, நீ உட்காருப்பா. இல்ல சார். அட, உட்காருன்னு சொல்றல. உங்க முன்னாடி எப்படி நீ சார்? போய் உன் சீட்ல உட்காரு முதல்ல. உட்காருங்க. ஷேர்கான் வரல இன்னும்? அவனும் வந்திருப்பான், ஆனா அவனோட ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. எப்படி ராத்திரி 7 மணிக்கு வந்துருவான். ஆமா, தம்பி எப்படி இருக்காரு? he is fine. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? மிலிட்டரியில கமாண்டோவா இருக்கான். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சார்.
டிஜிபி சார் அவசரப்பட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்க கூடாது. டிஜிபி சார் எந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தாரோ, இல்லைன்னா அவர் ஏன் அப்படி செய்யணும்? டிஜிபி சாருக்கு என்ன நிர்பந்தம் இருக்க போகுது சார்? சிக்கந்தர் அவனோட ஆட்களும் டிஜிபி சாரை நிர்பந்தப்படுத்திருக்கணும். சிக்கந்தர் தான் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் சார். அவனால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டான். இப்ப நம்மளோட டர்ன் இல்லையா? என்ன சென்னை? அவர் எப்பவும் இப்படி செஞ்சதில்லை அர்ஜுன். அவர் என்கிட்ட பேசாம இருக்கவே மாட்டாரு. என்னையோட 10 நாள் ஆயிடுச்சு. ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும். அர்ஜுன், எனக்கு மனசே சரியில்லை. அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு. அண்ணி, நான் இருக்கும்போது நீங்க இப்படி அழுறது நல்லா இல்ல. பிளீஸ் அழாதீங்க. நான் உடனே ஜெய்ப்பூர் போறேன். லட்சுமணன் மாறி இந்த தம்பி உயிரோட இருக்கும்போது எங்க அண்ணனுக்கு எதுவுமே ஆகாத அண்ணி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்ப என் உருவத்தையே நான் மாத்திக்கிட்டேன். இனி யாராலும் கண்டுபிடிக்க முடியாது.
சொல்லு, சிக்கந்தர் எங்க இருக்கான்? சிக்கந்தர் என் இதயத்துல இருக்கிறான். நீ மட்டும் உண்மையை சொல்லனா இந்த துப்பாக்கி குண்டெல்லாம் உன் உடம்புல பாஞ்சிடும். மரியாதையா சொல்லு. சிரிக்கிறியா? நல்லா சிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ அழ வேண்டியிருக்கும். அழப்போறது நீங்க தான்டா முட்டாள். எங்களை பத்தி நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. என்கிட்ட எந்த உண்மையும் வரவழைக்க முடியாது. நான் இங்க இருந்து தப்பிச்சிட்டேன்னா உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான்டா மறுவேலை. சொல்லுடா, சிக்கந்தர் எங்க இருக்கான்? அத நான் சொல்றேன். சார், டைகர் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். நாம தப்பிக்கவே முடியாது சிக்கந்தர். என்ன வளர்ற தர்மதாஸ்? ஒரு ஜோசியரு என்னுடைய கைரேகையை பார்த்து சொன்னாரு, எனக்கு ஆயுள் ரேகை ரொம்ப பலவீனமா இருக்குன்னு. நாம ஒண்ணு செய்யலாம். நாம 2 பேரும் கோர்ட்ல சரண்டர் ஆயிடலாம். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எஸ்பி அருணோட கையில சாகிறத விட ஜெயில கம்பின்றது எவ்வளவோ மேல் சிக்கந்தர். வா வா, சீக்கிரமா போய் 2 பேரும் சரணடைஞ்சிடலாம். மூளை உனக்கு குழம்பி போயிருக்கு தர்மதாஸ். பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு? ஐயோ, அந்த எஸ்பி எப்ப வேணாலும். நீயா?
ஆ